டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வணக்கம். உங்கள் தொலைக்காட்சியில் இன்று நம் அண்ணன் சைமன் அவர்கள் வந்துள்ளார். அவருடன் நாம் ஒரு சில கருத்துக்களை கேட்போம். வணக்கம் சார். சார், நீங்கள் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணினாக்கா ஆளுங்க வந்து கம்மியாக வராங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நேற்று நம்ம அஜய் ஒரு மீட்டிங் போட்டிருந்தார். அது பார்த்தீங்கன்னாக்கா கோவை, கரூர், திருப்பூர் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ஊர்லேருந்து வந்திருந்தாங்க சார். அதை பற்றி உங்களுடைய கருத்துங்க சார்? அது அது வந்து தம்பி வந்து ஒரு விஷயம் வந்து நீ நல்லா புரிஞ்சுக்கணும். அது என் தம்பி. அது புரியுதா? ஆனால் அவங்கள கூப்பிடவே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சார். அது வந்து கொள்கை ரீதியாக எங்களுக்குள்ள முரண் இருக்கு. ஆனால் அது என் தம்பி தான். இப்போ தம்பி வந்து நிறைய விஷயம் வந்து இந்த மாதிரி பண்ணுது, அதெல்லாம் சரி தான். அது என்ன வந்து நடந்துச்சு, என்ன நியாயமாக நடந்துச்சாங்க, என்ன இது ஒரு ஒரு தேவையே இல்லாத ஒரு விஷயங்கிற இதெல்லாம். யாருன்னா பூத் கமிட்டிக்கெலாம் வந்து மாநாடு நடத்துவாங்களா? அது சொல்லு. ஆனால் அந்த 10 நிமிஷம் பேச்சுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 10,000க்கு மேலே வந்திருந்தாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் சார். இப்போ அண்ணன் கூட்டம்லாம் உனக்கு தெரியாதா? சார் தெரியும் சார். பட் ஆனால் அங்கே அந்த 10 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. தம்பி, நீ வந்து என்னன்ற அது வந்து அதில் இருக்கிற ஒன்லி பாசிட்டிவ், அதாவது அதில் இருக்கிற ஒரு நல்ல விஷயத்த மட்டும்தான் சொல்கிறேன். பின்னாடி என்ன நடந்ததுன்றது எங்களுக்கு தான் தெரியும் சார். என்னடா சார், என்ன சார் நடந்துச்சு? அது வந்து இப்போ பாருங்க, ஒரு விஷயம் பாருங்களேன், அங்கே பாருங்க. அது போதும் 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 மக்களை. இது என்னவோ பாசத்தில் அடிக்கிற மாதிரி தெரியலையே. இருக்கட்டும் இருக்கட்டும். யாரா நீ? யாரா நீ? யாரா நீ? யாரா நீ? ஃபேனா? ஆட பைத்தியக்கார ரசிகர்களா, உங்களெல்லாம் வச்சுக்கின்னு ஒண்ணுமே பண்ண முடியாதா? சரிப்பா தம்பி, கூப்பா. என்னடா குரங்கை விட வேகமா தான் வரான். இவனெல்லாம் பார்த்தா குரங்கே சத்துரும் போல இருக்கே. சரிப்பா, இவனுங்க வேற. சரிப்பா, அதுங்க என்ன நடக்குதுங்க? அவரு ஒழுங்கா ஒரு இடத்துக்கு வரோம் அப்படின்னா ரோடு ரேலி யார் அவரை பண்ண சொன்னது சார்? அது வந்து மீடியாக்கள் ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொதுமக்கள் அவருக்கு வந்து ஒரு ஆரவாரம், ஒரு சப்போர்ட்டிங் அந்த மாதிரி தான் சார் கொடுக்குறாங்க. அது வந்து அதுக்கு யாராவது மேலே நின்று இப்படி கை இது சொன்னாங்களா? அது நின்னதுல ஒருத்தன் என்ன பண்ணான், பைத்தியக்காரன். பாத்தியா? அதில் பார்த்தேன் சார். எகிரி குச்சி வேண்டாம், அந்தாலே பயந்துட்டேன். என் தம்பியே பயந்துச்சுன்ற நான். இன்னொன்று அந்த நிகழ்ச்சி பார்த்தியா? பார்த்து. அந்த நிகழ்ச்சியில் வந்து நிறைய பேர் பேசினாங்க. அதில் நான் குறிப்பிட்டு பேச போகிறது வந்து 3 பேர். ஓகே சார். அதில் அந்த லஸ்ஸின்னு ஒரு பையன் இருக்காப்புலையா, அவர் மாதவெல்லாம் அங்கேயே கலாச்சாங்க. எப்படி கலாச்சாங்கன்னா, அவர் வந்து கூப்பிட்டுட்டு அவர் இருக்கிறார்ல ராஜ்மோகன் சொல்லிட்டு அவர் வந்து கூப்பிட்டார். அவர் வரும்போது அந்த மைக்கு இது பாக்ஸ் வைப்பாங்களா, பாக்ஸு, அதை சார் நில்லுங்க தள்ளி வச்சுட்டு உருவக்கேலி பண்ணுறாங்க அங்கே. அது தெரிய மாட்டேங்குது அந்த பயலுக்கு. அது ஒன்று. அது அவர் அந்த லஸ்ஸி பேசுனது கொஞ்சம் பாருங்களேன். பாருங்க. அந்த வயிறு அது அதான் அந்த கேர் அப்போடு. லைட்டு நான் செட் பண்ணுறீங்க, மேலே தூக்க லைட்டு ஆச்சுடா. தளபதி வந்துருக்கிறாரா, சும்மா என்ன டென்ஷன் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். லைட்டு மேலே தளபதி ஏற்பட்டு வந்துட்டாரா? நேற்று கோயம்புத்தூர்ல எங்க தலைவர் வந்ததுலேருந்து இந்த எல்லாமே டிபேட் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. எங்க தளபதியை கூட்டினது பெரிய டிபேட்டு. கூட்டினது ரொம்ப இருக்கிறானு. அதனால 2026 எங்க தலைவர் தானே ஆட்சிய. சரி போதும் சார், முடிச்சிடலாம். சரி தலைவரே. ஐயோ, எந்த பைத்துக்கு நீங்க வரான்னு தெரியலையே. ஐயோ, தயவு செஞ்சு சொல்றேன், எல்லாரும் அந்த பக்கம் சுத்திக்கின்னு வாங்க. வயர்லாம் இங்கே சுத்திக்கின்னு வாங்க. தயவு செஞ்சு சொல்றேன், சுத்திக்கின்னு வாங்க. தயவு செஞ்சு சொல்றேன், பொறுமையா பேசலாம்ப்பா. தயவு செஞ்சு சொல்றேன், சுத்திக்கின்னு வாங்கன்றேன். சுத்திக்கின்னு வாங்க. தயவு செஞ்சு சொல்றேன், சுத்திக்கின்னு வாங்க. அவனா சொல்லி நிறுத்துங்களாண்டா. அந்த பைத்தியக்கார ரொம்ப நேரமா கத்தின்னு இருக்கான்டா. மாதவ் சொல்ல, தயவு செஞ்சு சொல்றேன், சுத்திக்கின்னு வாங்க. தயவு செஞ்சு சொல்றேன், சுத்திக்கின்னு வாங்க. தயவு செஞ்சு சொல்றேன், சுத்திக்கின்னு வாங்க. தயவு செஞ்சு சொல்றேன், சுத்திக்கின்னு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட சேஃப்டிக்காக சொல்கிறேன். சரியா?
அந்த பக்கம் வந்துடுங்க. ஓகேவா? அந்த பக்கம் ரொம்ப அதிகமாக வயிறு இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்துடுங்க. இல்லைனா இந்த பயத்தை இதில் கற்றுக்கினே இருப்பான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சேர் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்க. எல்லாரும் தயவு செஞ்சு சொல்றது பக்கம் சுத்திங்க வாங்க. தயவு செஞ்சு சொல்றேன் சுத்திங்க வாங்க இந்த பக்கம். ஆக்சுவலி அவர் வந்து அவருடைய உண்மையான இதில் பேசியிருக்காரு சார். அது ஒரு தப்பான இதில் பேசலையே. அதுக்கு மிரட்டுவாரா? பயத்தில் என் தம்பியே போய் மைக்கை பிடுங்கிச்சுப்பா. பயத்தில் இல்லை சார், இந்த ரசிகருக்கு ஏதாவது ஆகிடுமோ இந்த ஆள் ஏதாவது வாய் விட்டுருவானோ, அடுத்த நாள் நான் வந்து மாட்டிப்பேனேன்ற ஒரு பயத்தில் என் தம்பி, அதெல்லாம் உஷாரன் என் தம்பி. அடுத்தது மாதவ், அவர் என்ன பேசியிருந்தார் பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். தெய்வத்தினால் ஆகாது எனும் மெய்வருத்த குனிதரும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். இப்போ வந்து நம்ம தளபதி வந்து நேற்று அந்த கோயம்புத்தூரில் ஒரு நிகழ்ச்சி நடத்துறதெல்லாம் பார்த்து வந்து ஒரு மாதிரி எல்லாருமே நிறைய பேர் டிபேட்லாம் பயங்கரமாக க்ரியேட் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன், காவல் அதிகாரிகள் எல்லாருமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு, என்ன சொல்ல வரேன்னா, இந்த கூட்டம் இந்த மக்கள் சேஃப்டிக்காக மட்டும் நீங்கள் கூட்டத்தை இது பண்ணுங்கள். இந்தால நாங்கள் பார்த்துக்குறோம். இந்தால எப்படி கூட்டணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த பார்த்தீங்களா கூட்டத்தை பார்த்தீங்களா, எங்கள் ஜனநாயகன் கூட்டத்தை பார்த்துங்க. இந்த டிபேட்டில் என்ன பேசியிருந்தாங்கன்னா, அஜய்க்கு அரசியல் தெரியுமா, என் தலைவர் பார்ப்பார்ல லியோன்னு இதை வந்துட்டாரா நாங்கள் தான் கூட்டின்னு வந்தோம், வந்துட்டாரா லியோவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன், இந்த கூட்டத்தை பாருங்க, வலிமை, இந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரியும் வலிமை, வரலாறு காணாத வெற்றி நம்ம படைப்போம் அப்படின்றத வந்து நான் வந்து நிரூபித்து கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி வந்து எங்கள் தளபதிக்கு வந்து இந்த அரசியல் பண்ணவே தெரிலன்றாரு. தெரில தான், அது தெரிஞ்சும் வந்து நாங்கள் வந்து பண்ணுவோன்றது வந்து எங்களுக்கு தெரியும். ஸோ 1977 என்ன நடந்துச்சு, எம்ஜிஆர் அவருக்கும் இப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க தலைவரே, அவருக்கும் அப்படி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஆள் எம்ஜிஆர் ஆக முடியுமான்றது ஒரு டவுட் இருக்குது, புரியுதா? ஆனாலுமே 2026 என்ன நடக்க போதோ கண்டிப்பாக ஜெயிப்போம் தலைவரே, கண்டிப்பாக ஜெயிப்போன்ற. நான் என்ன சொல்கிறீங்க, கண்டிப்பாக ஜெயிப்போம். நாங்கிற மாதவ் இருக்கிறேன், அதனால இல்லை, நம்மளுக்கு அந்த துணிவு இருக்கணும். அண்ணன் வந்து ஒரு டைமில் குட்டாக இருப்பார், டக்குன்னு பேடாக மாறுவார், இப்போ அக்லியாக இருக்கிறாரு. அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன், வலிமை, வரலாறு, குட் பேட் அக்லி, துணிவு, இப்போ AK-64 நம்ம படத்தோட இருக்கட்டும், சரி தலைவர சரி. நான் என்ன சொல்கிறேன், 2026 பாருங்க நீங்கன்ற. நான் பாருங்க 2026லாம் தெரியும் இந்த ஆளோட போசி, பாருங்க வாங்கத்துல. அதனால நீங்களாம் நினச்சிட்டே இருப்பீங்க, பேசிக்கிட்டே இருக்கான், நான் தான்டா தலைவர், நானே 5 நிமிஷம் தான்டா பேசுகிறேன், இவன் 25 நிமிஷம் பேசுன்னு இருக்கான். போன மீட்டிங்லேயும் அதே மாதிரி தான் பேசினான், 1 மணி நேரம் இவனை மட்டுமே ஏற்றுக்கினான். அதனால நான் என்ன சொல்றேன், செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலைகின்றேன். தலை சில பெல் அடிக்கிற மாதிரி அடிச்சிருவாங்க தம்பி. போதும் இருங்க தலைவர், இன்னொரு இருக்கு. போதுமா? இன்னொன்று, இப்போ நம்ம தலைவரை பொறுத்த வரைக்கும் எல்லா இதுலையுமே இந்த டிபேட்லாம் என்ன பேசினுக்கிறாங்கன்னா, ஏன் வந்து அஜய் வந்து கம்மியாக பேசுகிறாரு, எப்போ பார்த்தாலும் கம்மியாகவே பேசுகிறாரு, எழுதி குத்துதை பேசுகிறாரு, அவ்வளோதான் அவருக்கு பேசவே தெரியும், அதுக்கு மேலே வந்து ஸ்கிரிப்ட் குத்தா தான் அவர் பேசுவாருன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து இருக்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் தலைவருக்கு நாங்கள் எவ்வளோ எழுதணும், எவ்வளோ பேசணும், என்ன ஸ்கிரிப்ட் எழுதணும்னு எங்களுக்கு தெரியுன்ற. நான் உங்களுக்கு என்ன பிரச்சனை, தமிழக தோல்வி கழகத்தை எப்படி வழி நடத்தணுன்றது எனக்கு தெரியும், என் தலைவருக்கு தெரியும். லஸ்ஸியை கணக்கில் சேர்த்துக்க மாட்டோம், அது வேற விஷயம். ஆனால் எங்களுக்கு தெரியும், எங்கள் தலைவருக்கு ஒரு பின்னாடி கூட ஸ்கிரிப்ட் பேப்பர் இருக்குது தான், ஆனால் அந்த இடத்துல எவ்வளோ எழுதணும்னு எங்களுக்கு தெரியும், அது தனிப்பட கொண்ட குழு இருக்குன்ற. நான் என்ன தலைவர், அதனால் 2026 தமிழக தோல்வி கழகத்தோட பலம் என்னன்னு நீங்கள் அப்போ பார்ப்பீங்க. நன்றி, வணக்கம். தலைவர் 3 நிமிஷம் தான் பேசுவார். என்ன பேசியிருக்காரு, அங்கே போய் சினிமா படம் டைலாக் பேச சொன்னாங்களா அவரை? ஒரு கோர்வையாக இருக்கட்டுமே. அது என்ன கோர்வையா, ஜனநாயகனா, லியோவா, அப்புறம் வலிமை, வரலாறு, அப்படிலாம் போயிடுச்சு. தேவையா தம்பி இது? சொல்லு, காட்டு. கடைசியில் எனக்கு என்ன ஒரு இது, நீ சொன்னல 10 நிமிஷம் கூட்டத்துக்கு அவ்வளோ பேர் வந்தாங்க அப்படின்னு சொன்னேன். கடைசியில் இவனுக்கு தான் அதிகமாக பேசணும். என் தம்பி என்ன பேசிச்சு நேற்று பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா,
சாரி 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 மறந்துட்டான் போல. என் நெஞ்சில் குடியிருக்கோ அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் தளபதி. நேற்று பேசுனது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேங்க. ஸோ நான் இங்கே வந்ததுக்கு காரணம் என்னன்னாக்கா எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனல் கொடுக்கறதுக்கு தான். நம்ம பூத் கமிட்டியில் இருக்கோம், ஏதோ ஒரு மூலையில் இருக்கோம் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம எல்லாருமே வந்து ஒன்று தான். நான் தான் நீங்கள் தான் நான். சரியா? அனுப்பு. என்னைக்குமே பிரித்து பார்க்காதீங்க. சரிங்களா? இப்போது அந்தந்த ஊரில் இருக்க பூத் கமிட்டிஸ் வந்து அவங்கவுங்க ஏரியாவுக்கு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும் சரியா? ஸோ நீங்கள் போய் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன உதவ முடியுமோ உதவுங்க. ஆல்ரெடி நம்ம உதவி தான் இருக்கோம், அதை வேறு விஷயம். பட் இருந்தாலுமே நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இன்னும் அதிகமாக நம்ம உழைப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வாக்குச்சாவடியில் வராங்க இல்லையா? ஸோ இந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று ஓட்டு. இந்த ஓட்டு போகிறதுக்காக வர்ற நம் ஜனநாயகத்துக்கு நாம் வந்து விசுவாசம் இருக்கணும். அதே மாதிரி சொல்கிற தலைப்படம் விசுவாசம்ன்ற. ஸோ வாக்குச்சாவடியில் வர்றவங்க இல்லையா, அவங்க வந்து குடும்பம் வருவாங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து கொண்டாட வைக்கணும். சரியா? நம்ம தீபாவளி, பொங்கல், ரம்ஜான் அந்த மாதிரி எப்படி நம்ம கொண்டாடுவோம் தளபதி, அந்த மாதிரி நம்ம கொண்டாட வைக்கிறோம். சரிங்களா? குடும்பம் புரியல எனக்கு. இது தீபாவளி, பொங்கல், ரம்ஜான்ன்ற அது பண்டிகை. இது வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது. அது வருஷம் வருது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுவோம், அவ்வளோதான். அதுக்கு பேர் இருக்கு படம் இல்லை தளபதி. குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு ஏமாத்துறதுக்கு ஒழுங்கா பேசு சொல்லிட்டு பேர். உனக்கு 3 நிமிஷம் கொடுத்த 2 நிமிஷம் முடிஞ்சிச்சு. எனக்கெல்லாம் டைமிங் செட் பண்ண விடாது, பார்த்துக்க. சொல்றது கேளு தளபதி. இந்த டைம்ல பேசினாதான் உன்னோட மவுஸ் அதிக இதாக இருக்கும். ரொம்ப சீப்பாயிடுவேன் நீ. சரி வெளியே பார்த்துக்கலாம். இன்னும் ஒரு நிமிஷம். இந்த பெரிய கட்சிக்கு வந்து நம்ம வந்து சலிச்சவங்களே இல்லை அப்படின்னு நம்ம நிரூபிச்சிட்டோம். சரிங்களா? அதனால யாரும் கவலைப்பட வேணாம், பயப்பட வேணாம், கான்ஃபிடென்ட்டா இருங்க. 2026 நம்ம தான். ஸோ வெற்றி நிச்சயம். வணக்கம், பாய். சார், ஒரு சிங்கம் வந்து அதிகமாக எப்பவுமே இது பண்ண மாட்டாங்க சார். எப்பவுமே சைலண்டாக தான் சார் இருப்பாங்க. நம்ம எதிரில் உக்காண்டிருக்கிறத பற்றி தானே சொல்கிறேன் சார். நீங்கள் பேசுங்க சார். சிங்கத்துக்கு அண்ணன் சொல்லுங்க. அப்படி அதனால் நான் என்ன சொல்கிறேன், நீ அந்த கூட்டம் அதெல்லாம் வந்து இருந்தாலுமே கூட அண்ணன் எப்போனா எனக்கு அது பிடிக்கலைங்கிறேன். நான் அது எனக்கு பிடிக்கல. எப்போனா ஒருத்தன் வந்து அந்த மீட்டிங் வைக்கும்போது மொத்த ஜனமும் அங்கே கூடுது. காலமாக அண்ணன். ஆனால் உங்களுக்கு இப்போ ரொம்ப பொறாமையாக இருக்குது, வயிற்றுச்சலாக நிறைய பேர் வந்து பேசிக்கிறாங்க. இல்லை வயிற்றுச்சலாம் இல்லை தம்பி. அது என் தம்பி அது என் தம்பி. பல மேடைகளை பார்த்தீங்கன்னா வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு உங்களை கிளிக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் சார். நான் என்ன சொல்கிறேன் தம்பி, கொள்கை ரீதியாக முரண் இருக்குதான். ஆனால் அது என் தம்பிங்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருக்குமே சொல்கிறேன். நான் இந்த தமிழக தோல்வி கழகம் இருக்குல்ல, நாம் ஜிப்ரிஸ் கட்சிக்கிட்டலாம் வர முடியாதுன்னு நான் சொல்லுவேன், அனித்தனமாக சொல்லுவேன். இருந்தாலும் நான் என்ன சொன்னேன், இந்த மாதவோ லஸ்ஸியோ அவங்கள வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் தம்பிக்கு ஒரு நல்லதுன்றேன். ஓ, அப்போ நீங்கள் அவங்கள சொல்கிறீங்க. உங்கள் கட்சியில் ஒரு சில பேர் இருக்காங்க இல்லையா, உங்கள் தம்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அவங்கள அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் சார். எனக்கா நிறைய பேர் உங்கள் தம்பிகளை முக்கால்வாசி பேர் பொம்பளை கேஸில் மாட்டினவங்களாவே இருக்காங்க சார். அது தலைவனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க சார். தம்பி இப்போ நம்ம எதுக்காக வந்திருக்கோம்? அஜய் பற்றி பேசணுன்னா நான் டிபேட் சார். டிபேட் நான் பேசிட்டேன். அவருக்கு அது இல்லாமல் பேச வர மாட்டேன். இது எல்லாம் ஸ்கிரிப்டடாக நான் ஸ்கிரிப்டடாக பேசுகிறேன் சார். ஆக்சுவலி நீங்கள் பேசும்போது பின்னாடி ஒருத்தர் வந்து இப்படி கை பிடிக்கிறாரு அது அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். மக்கள் எல்லாருமே புரிஞ்சு. அது எதுக்குன்னா, ஒரு வேளை நான் ஓவராக போயிட்டேன் எப்படின்னா, அது 3 ஸ்டேஜ் வச்சுருப்போம். நான் முதல் ஸ்டேஜ் வந்து ஓகே, மிடில் ஸ்டேஜ் வந்து கொஞ்சம், அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் என்னென்னா கேஸுக்கு போகிற மாதிரி பேசுறதா இருந்தால் இப்போ இது பண்ணும்போது நான் டக்குன்னு கம்மியாகிடும். ஓ, அப்போ வந்து நீங்கள் சருக்காஸ்ட்டு தான் நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிருக்காங்க சார். அது நீங்கள் ஒன்றுமே ப்ரூவ் பண்ணுறீங்களா? ஏன்னா சருக்கு அடித்தவங்க தான் வந்து இந்த மாதிரி பேசுவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் ப்ரூஃபாக ஓப்பனாக பேசுகிறீங்களா சார்? இல்லை தம்பி, நான் வரேன் சார். என்ன சார் வாங்க சார், பயப்படுறீங்களா சார்? சார் பயப்படுறீங்களா? ஸோ நம்ம அண்ணன் வந்து பயந்து போயிட்டாரு. அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.
டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.